வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6. இந்த பதிவில் இந்த மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். Infinix Smart 6 பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி க்ளீனாக ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய பல ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 6.6 இன்ச் HD+ டிஸ்பிளே இருக்குது, 5000 mAh பேட்டரி, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க கொடுத்துட்றாங்க. இதோடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்னுடைய ஹீலியோ A22 அப்படிங்கிறது அவங்க பின்னாடி போட்டாங்க. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஒரு 2GB + 64GB ரேம் வேரியண்ட். உள்ளுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்டெண்டபிள் 2GB ரேம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க சாஃப்ட்வேர் மூலமாக. பட் இந்த எக்ஸ்டெண்டபிள் ரேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான். ரியல் லைஃப்பில் பெருசாக ஒன்றும் உதவாது. ஆக இந்த மொபைல் ஃபோனில் 2GB ரேம் இருக்கா அப்படின்னு வச்சு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இந்த மொபைல் 4 கலரில் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்தது பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர். இந்த மொபைலினுடைய பின்புறத்தில் ஏதோ ஒரு ஆன்டி மைக்ரோபியல் கோட்டிங் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இந்த கோட்டிங் கொடுத்ததுனால இது வந்து பாக்டீரியாஸ்லாம் ஒட்டாது அப்படிங்கிறாங்க. இது அவங்க சொல்கிறத நம்ம அப்படியே நம்பி தான் ஆகணும். இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. பட் அது பெரிய மேட்டர் கிடையாது. பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேசிக் 10W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB கேபிள் தான். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் மைக்ரோ USB போட்டிருக்கு. சிம் எஜெக்டர் பின், ஒரு சில யூஷுவலான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பேக் கேஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மொபைலோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கீழ்ப்புறத்தில் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மைக், ஒரு 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. மேல் புறத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4G மொபைல் ஃபோன். மொபைலினுடைய பின்புறத்தில் ஒரு கேமரா, ஒரு சிங்கிள் கேமரா தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் நாட்சுக்குள்ளே ஒரு ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. சரி, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த செக்மெண்ட்டுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஃபேஸ் அன்லாக் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பட் ஆனால் ஒர்க் ஆகுது. ஓவராலாக இந்த மொபைல் ஃபோனோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன இந்த பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிளாசி ஃபினிஷிங் இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்ட தான் செய்யுது. எப்படியும் நீங்கள் வந்து கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம். நல்ல ஒரு கேஸும் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு டிசைனை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசாக ஒன்றும் ஆகான்னு பண்ணிடல, ஆனால் பண்ணது நல்லா பண்ணியிருக்காங்க. மொபைலினுடைய ஸ்பீக்கர்னுடைய சவுண்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. டிடிஎஸ்லாம் இருக்குன்னு சொன்னாலும் ஓரளவுக்கு லவுடாக இருக்குது. ரொம்ப ஒன்றும் எக்ஸ்ட்ரீமான லவுடான ஸ்பீக்கர் கிடையாது. பட் டிஸ்பிளேயுடைய குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு HD+ டிஸ்பிளே தான், இருந்தாலும் கலர் ரிப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. ஸ்லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் ஓவர் சேச்சுரேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த HD+ டிஸ்பிளே அப்படின்னு கொடுக்குறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதான் செய்யும். ஸோ நீங்கள் ஒரு படம் பார்க்குறதுக்கோ, ஒரு கேம் விளையாடுறதுக்கோ, சின்ன ஒரு ஏதாச்சும் டாக்குமெண்ட் ரீட் பண்ணுறதுக்கோ, சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கோ இந்த டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்டில் நல்லாவே இருக்கும். கேமரா வருவோம். பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் கேமரான்னு சொன்னாலும் அது வந்து ஒரே ஒரு 8 MP மெயின் கேமரா மட்டும்தான். பக்கத்தில் இருக்கிறது அல்லக்கைக்கெல்லாம் அல்லக்கை. அதை பற்றி நம்ம கண்டுக்கவும் போகிறது கிடையாது, அதை பற்றி நம்ம பேசவும் போகிறது கிடையாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராப் நாச்சுக்குள்ள ஒரு 5 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அட்வான்டேஜ் அப்படின்னா பின்புறத்தில் இருக்கக்கூடிய கேமராவுக்கு ஃப்ளாஷ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க கேமராவுக்குமே ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருவாங்க. எப்போவுமே இன்ஃபினிக்ஸோட எல்லா மொபைல் ஃபோன்லையுமே இந்த ஃப்ரண்ட் ஃப்ளாஷ் அப்படிங்கிறது இவங்க ஒருத்தவங்க தான் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்னு வச்சு பார்க்குறப்போ ஃபோட்டோஸ் நல்லாவே வருது. கொஞ்சம் நீங்கள் ஷேக் ஆகாமல் கையில் கரெக்டாக பிடிச்சி ஷூட் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஷார்ப்பான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். ஷட்டர் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் எடுத்த ஃபோட்டோஸ் நல்லா நீங்கள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. எக்ஸ்போஷர், பிரைட்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கூட எல்லாமே நல்லா இருக்குது. லோ லைட்டில் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். செல்ஃபிஸில் ஸ்கின் டோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப அதிகமாக ப்ராசஸிங் பண்ணாமல் நல்ல ஒரு டீசென்ட்டான செல்ஃபிஸ் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ட்ராமாட்டிக்கான செல்ஃபிஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த செல்ஃபி வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா இரண்டுலேயுமே உங்களால் 1080p வீடியோ ஷூட் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன்லாம் கிடையாது. இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா இருக்கக்கூடிய வீடியோ நடந்துகிட்டே பேசுனால ஷேக் எதாவது இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஓவரால் ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். இந்த மொபைல் ஃபோனில் மீடியாடெக்னுடைய ஹீலியோ A22 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 12 nm ப்ராசர். பழைய ப்ராசர் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாளாக ஓட்டிகிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி அதே ப்ராசரை வச்சு. ரேம் பார்த்தீங்கன்னா 2GB ரேம் கொடுத்துருக்காங்க, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சென்சரை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டில் எதிர்பார்த்தது தான் கைரோஸ்கோப், மேக்னெட்டிக் சென்சர், ஓரியன்டேஷன் சென்சர் இது எதுவுமே கிடையாது.
இப்போது ரேம் வந்து 2GB ரேம் தான். ஆனால் அது வந்து மெமரி ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமாக இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து ஒரு 1GB இல்லை 2GB வரைக்கும் நீங்கள் எடுத்து நீங்கள் ரேம்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப்பில் எவ்வளோ தூரத்துக்கு உதவுது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் அப்படின்னு நினச்சிட்டு அதை தள்ளி வச்சிடலாம். இதில் வந்து 2GB ரேம் இருக்குது, அவ்வளோதான். இப்போது இந்த ஹார்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு சில சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் என்ட்ரி லெவல் கேம்ஸ்லாம் போட்டு ஒரு பொழுதுபோகாததுக்கு ஒரு சின்ன ஒரு கேம் விளையாடணும்னா தாராளமாக நீங்கள் விளையாடலாம். சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் போட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆக்சுவல் ரேம் பார்த்தீங்கன்னா வெறும் 2GB தான். கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 3GB ஆச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ப்ளஸ் இந்த ஹீலியோ A22 ப்ராசருக்கு பதிலாக இந்த யூனிசாக்கினுடைய இந்த T610 ப்ராசர் கொடுத்துருந்தாங்களா வச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போது இந்த UI பார்த்தீங்க அப்படின்னா XOS அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஸ்கின் மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஆண்ட்ராய்ட் கோ வெர்ஷனில் மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு வெர்ஷன். ஆண்ட்ராய்டு 11 மேலே ரன் ஆகிட்டு இருக்குது. ஆண்ட்ராய்ட் கோ அப்படிங்கிறனால யூஸ்வலாக வரக்கூடிய ஆண்ட்ராய்டு 11 விட கம்மியான ரேம் மற்றும் கம்மியான ரிசோர்ஸ் மட்டுமே இது யூஸ் பண்ணிக்கும். பட் இன்ஃபினிக்ஸ் வந்து இந்த மொபைல் ஃபோனுக்கும் ரெகுலராக செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் யூஐயை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு குறையும் வைக்காம எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துட்டாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. கிட்ஸ் மோட் இருக்குது, அப்புறம் உங்களுடைய பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காக பவர் மேரத்தான் மோடு கொடுத்துருக்காங்க, சோஷியல் டர்போ ஃபீச்சர் இருக்குது, கேம் மோட், ஸ்மார்ட் பேனல் அப்படிங்கிறது இந்த மாதிரி எங்கேருந்து ஸ்வைப் பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்க்கான ஷார்ட் கட்ஸ்லாம் வந்துக்கும். நிறைய ஜெஸ்டருக்கான சப்போர்ட், வீடியோ அசிஸ்டன்ட், இது தவிர ஒன் ஹேண்ட் மோட், வாட்ஸ்அப் மோட், பீக் ப்ரூஃப் மோட், ஐ கேர் மோட், தெஃப்ட் அலர்ட், வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் டயலர் என்னமோ கூகுளுடைய டயலர் தான். எவ்வளோக்கு எவ்வளோ அம்சங்கள் ஃபீச்சர்ஸ் நிறைய அந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமான ப்ளோட்வேர், ப்ரௌசரில் இருந்து தேவையில்லாத எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ், எக்ஸ் கிளப்பு, டிரான்ஸ்லேட்டு, இந்த எக்ஸ் ஷேர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ், ப்ளோட்வேர் நிறைய இருக்குது. ஒரு சில ப்ளோட்வேரை நம்மளால் அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியல. பட் ப்ளோட்வேர் இருக்கிறனால பரவாயில்ல, ஆண்ட்ராய்ட் கோல ஒரு பேசிக் மொபைல் ஃபோன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட் சார்ஜ் தான். அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 2.5 hours ஆகுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆகிடுச்சு இந்த மொபைல் ஃபோன் தாராளமாக உங்களுக்கு யூசேஜை பொறுத்து 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்கும். இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 விலை பார்த்தீங்கன்னா 7,499 rupees. ஸோ நல்ல ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் ரேம் மூலமாக 4GB அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் டைரெக்டாகவே அவங்களுக்கு 4GB ரேம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் இன்னுமே சூப்பரான ஹைலி ரெக்கமெண்டட் மொபைல் ஃபோனாக ஆயிருக்கும். இப்போ இந்த மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.